ஆண்டவர் நம்மை வழி நடத்த போகிறார். இப்பொழுது நீங்கள் கடந்து போகிற பாதைகள் ஆண்டவர் வைத்திருக்கிற அந்த பிளானுடைய பகுதி. நீங்கள் கடந்து போய் கொண்டிருக்கிற பாதைகள், ஏன் என்னுடைய வாழ்க்கையில் இந்த காரியங்கள் நடைபெறுகிறது, நான் ஆண்டவரை நேசிக்கிற பிள்ளையா இருக்கிறேன், கர்த்தருக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை வாழ்கிறவளா இருக்கிறேன், ஏன் என்னுடைய வாழ்க்கையில் என்னென்ன காரியங்கள் நடைபெறுகிறது என்று நீங்கள் கேட்டுக்கொண்டிருந்தீர்கள் என்று சொன்னால், அதற்கு ஆண்டவர் சொல்லுகிற பதில் ஆண்டவருடைய அந்த பிளானுடைய பகுதியாக இதெல்லாம் இருக்கிறது. ஆண்டவருடைய திட்டத்தின் பகுதியாக இதெல்லாம் இருக்கிறது. யோசேப்புடைய வாழ்க்கையில் எடுத்து பார்க்கும்போது அவனை குழியிலே போட்டது அது ஆண்டவருடைய திட்டத்தினோட ஒரு பகுதி. அவன் எகிப்துக்கு கொண்டு போகப்பட்டது ஆண்டவருடைய திட்டத்தின் ஒரு பகுதி. அவன் சிறைச்சாலையிலே செய்யாத தவறுக்காக போனது ஆண்டவருடைய திட்டத்தின் ஒரு பகுதி. எல்லா காரியமும் ஆண்டவருடைய திட்டத்தின் ஒரு பகுதியா இருக்கிறது. ஆண்டவர் யோசேப்பை கொண்டு செய்ய போகிற அந்த பெரிய காரியத்தினுடைய அல்லது அவனை பெரியவனாக்க வேண்டும் என்று அந்த திட்டத்தினுடைய பகுதிகளா இருக்கிறது. எல்லா தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையை எடுத்து பார்த்தாலும் ஆண்டவரால் வல்லமையா எடுத்து பயன்படுத்தப்பட்ட அத்தனை வேதத்தில் இருக்கிற அத்தனை பாத்திரங்களை நீங்க எடுத்து பார்த்தீர்கள் என்று சொன்னார், அவர்கள் வாழ்க்கையிலே கடந்து வந்த பாதைகள் ஆண்டவர் அவர்கள் செய்ய போகிற ஆண்டவர் அவர்களை கொண்டு செய்ய போகிற அந்த பெரிய திட்டத்தினுடைய ஒரு பகுதியா இருக்கிறது. ஒருவேளை இந்த காரியம் உங்களுடைய இருதயத்தில் இருக்கும் என்று சொன்னார், ஏன் என்னுடைய வாழ்க்கையில இந்த காரியங்கள் நடைபெறுகிறது, ஏன் இப்படியாக இந்த சம்பவங்கள் நடைபெறுகிறது என்று நீங்கள் கேட்பீர்கள் என்று சொன்னால், அது ஆண்டவருடைய திட்டத்தின் ஒரு பகுதியா இருக்கிறது. ஆண்டவர் இந்த காரியத்தை என்னுடைய வாழ்க்கையிலே கற்றுக் கொடுத்தார். பல சமயங்கள் எனக்கு நான் ரட்சிக்கப்பட்ட போது என்னை சரியாக வழி நடத்துவதற்கு யாரும் இருக்கவில்லை. சில சமயங்கள் எனக்கு புரியவில்லை, ஏன் என்னென்ன காரியங்கள் நடக்கிறது, ஏன் நாங்கள் சிநேகிக்கிறவர்கள் எங்களை பகைக்கிறார்கள், நாங்கள் செய்யாத காரியத்துக்கு ஏன் நாங்கள் செய்ததாக சொல்கிறார்கள், அல்லது ஏன் இப்படி குழியிலே போட்ட அனுபவத்தினூடாக நாங்கள் கடந்து போகிறோம் என்று நான் நினைத்ததுண்டு. ஆனால் அதை கடந்து வந்து பார்த்த போது ஆண்டவர் சொன்னார், இதெல்லாம் அவருடைய திட்டத்தினுடைய ஒரு பகுதியா இருக்கிறது. தானுடைய வாழ்க்கை எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த காரியத்தை நீங்கள் பார்க்கலாம். மோசேயுடைய வாழ்க்கை எடுத்து பார்த்தீர்கள் என்று சொன்னால் இந்த காரியத்தை நாங்கள் பார்க்கலாம். ஆண்டவர்களை பயன்படுத்துவதற்கு முன்பாக அநேக பாதைகளோடாக அவர்களை வழிநடத்தினார். அது ஆண்டவர் அவர்களை கொண்டு செய்ய போகிற திட்டத்தினுடைய ஒரு பகுதியா இருந்தது. முக்கியமாக ஆண்டவர் செய்கிற காரியம் என்னவென்று சொன்னால், நம்முடைய கேரக்டரை அவர் மாற்றுகிறார். எங்களுடைய அந்த கேரக்டர் டெவலப் பண்ண வேண்டும் என்பதற்காக ஆண்டவர் இந்த காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில செய்கிறார். என்றால் கேரக்டர் இஸ் பெட்டர் தென் கேரிஸ்மா. எங்களுடைய கேரிஸ்மா, எங்களுடைய அபிஷேகம், எங்களுடைய வல்லமை, அதை தாங்கக்கூடியது என்னவென்று சொன்னால் நம்முடைய கேரக்டர். ஆண்டவர் இந்த பாதையிலூடாக நடத்துகிறார் என்று சொன்னால், அவர் நம்மிடத்தில் அவரை போல நம்மை மாற்ற அவர் காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார். எனக்கு பிரியமானவர்களே, இந்த உலகம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை பார்க்க விரும்புகிறது. The world want to see Jesus Christ. என்னை அல்ல, உங்களை அல்ல, வேற எந்த மனுஷர்களையும் அல்ல. இந்த உலகம் பார்க்க விரும்புவது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை. ஆண்டவர் செய்கிற காரியம் என்னவென்று சொன்னால், நமக்குள்ளே அவர் இயேசு கிறிஸ்துவை உருவாக்குகிறார். ஆண்டவர் உங்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்ய அவர் சித்தம் வைத்திருக்கிறார். உங்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்ய போகிறார். அதற்கு முன்பாக நீங்கள் கடந்து போகிற பாதை, நீங்கள் இந்த காரியத்தை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். அது ஆண்டவர் உங்களை கொண்டு செய்ய போகிற அந்த பெரிதான காரியம், அந்த திட்டத்தினுடைய ஒரு பகுதியா இருக்கிறது. நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படு என்று தாவீது சொன்னது போல, எப்படியான காரியங்களோடாக நடந்து போனாலும் ஒரு காரியத்தை நீங்கள் நினைத்துக் கொள்ளுங்கள், ஆண்டவர் தன்னுடைய இந்த காரியம் ஆண்டவருடைய சித்தத்திலே இருக்கிறது. என்னை கொண்டு செய்ய போகிற அந்த பெரிய காரியத்தினுடைய ஒரு பகுதியாக இது இருக்கிறது. முக்கிய காரியம் என்னவென்று சொன்னால், ஆண்டவர் தம்மை போல நம்மை மாற்றுவதற்கு இந்த காரியங்களை நம்முடைய வாழ்க்கையிலே செய்து கொண்டிருக்கிறார். ஆகையால் உங்களுடைய வாழ்க்கையில இந்த கேள்வி இருக்கும் என்று சொன்னார், அதுக்குரிய பதில் ஆண்டவர் சொல்லுகிற பதில், இது என்னுடைய திட்டத்தினுடைய பகுதியா இருக்கிறது. ஆனால் நாங்கள் செய்ய வேண்டிய காரியம் என்ன? நம்முடைய மைண்ட் செட்டை சரியாக வைத்திருக்க வேண்டும். நம்முடைய காரியங்களை ஆண்டவர் மீது குற்றம் சாட்டாதபடி, மற்றவர்கள் மீது குற்றம் சாட்டாதபடி. யோசேப்பு அந்த காரியங்களோடு கடந்து வந்த போது கடைசியாக அவன் சொன்ன காரியம் என்ன? ஆதியாகமம் 50:20 சொல்கிறது, நீங்களோ எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், ஆனால் கர்த்தரோ அந்த தீமையை நன்மையாக மாற்றி உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் காக்கும்படியாக, பிள்ளைகளை மாத்திரமல்ல முழு எகிப்து மக்களை காக்கும்படியாக கர்த்தர் இந்த காரியத்தினுடைய வாழ்க்கையில அனுமதித்தார் என்று அவன் எப்போது அறிந்து கொண்டான். ஆண்டவர் அந்த காரியத்தை அவனுக்கு
வெளிப்படுத்தின பின்பாடே அவனை உயர்ந்தவனாக மாற்றி இருப்பான் என்று நான் விசுவாசிக்கிறேன். எனக்கு பிரியமானவர்களே, நீங்க கடந்து போகிற பாதை ஆண்டவர் உங்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்ய போகிறார். இந்த வருஷத்துல you will see the big things. God will do a big thing through you this year. அதற்கு முன்பாக ஆண்டவர் நடத்தி கொண்டு போகிற பாதை ஒருவேளை உங்களுக்கு புரியாமல் இருக்கலாம், ஒருவேளை கேள்வி இருக்கலாம், ஏன் இப்படியாக நடக்கிறது, ஏன் இப்படியாக என்னுடைய வாழ்க்கையில நடக்கிறது. அதற்குரிய பதில் ஆண்டவருடைய திட்டத்தினுடைய ஒரு பகுதியா இருக்கிறது. உங்களுடைய மனநிலையை நீங்க சரியா வைத்துக் கொள்ளுங்கள், புரிந்து கொள்ளுங்கள். எனக்கு கற்றுக் கொடுக்க யாரும் இருக்கவில்லை. நான் கடந்து வந்த பாதையினூடாக அதெல்லாம் கடந்து வந்த பிறகு ஆண்டவர் சொன்னார் திட்டத்தினுடைய ஒரு பகுதி. உங்களுக்கு இந்த காரியத்தை நான் இப்பொழுதே சொல்லுகிறேன். நீங்க கடந்து போய்கொண்டிருக்கிற பாதை ஆண்டவர் உங்களை கொண்டு செய்ய போகிற அந்த திட்டத்தில் ஒரு பகுதியா இருக்கிறது. அதனால எப்போதும் ஆண்டவர் மீது முறுமுறுக்காதபடி, மற்றவர்கள் மீது பகைக்காதபடி, நீங்க அவர்கள் செய்கிற எல்லா காரியமும் நன்மைக்கு ஏதுவாகவே இருக்கிறது. எல்லாவற்றையும் கர்த்தர் நன்மையாக மாற்றித்தர அவர் வல்லவராய் இருக்கிறார். அந்த மனநிலையோடு நீங்கள் இருப்பீர்கள் என்று சொன்னால் கர்த்தர் வெகு சீக்கிரத்தில் இந்த காரியங்கள் எல்லாவற்றையும் முடித்து உங்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்வார். இந்த வருஷத்திலே ஆண்டவர் உங்களை கொண்டு பெரிய காரியங்களை அவர் செய்ய சித்தம் உள்ளவர்.